மேஷ லக்னத்திற்கு செவ்வாய் மகாதசை யோகம் பண்ணும். எப்படி இருக்கணும்? லக்னத்திற்கும் 8க்கு அதிபதியை செவ்வாய் பெற. அப்ப இந்த செவ்வாய் மகாதசை லக்னாதிபதி திசையா இருந்தாலுமே தனித்து இருந்தாருன்னா 8ஆம் இடத்தின் ஆதிபத்தியத்தை பெறதுனால அந்த அளவுக்கு பெரிய யோகம் அல்ல. இந்த செவ்வாயோட சூரியன், இந்த செவ்வாய் சூரியன் காம்பினேஷன் இருக்குன்னா கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல. ஜாதகர் திருமண வாழ்க்கை தான் கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா ஆதிபத்தியத்துல நல்ல பலன் உண்டு, மன உறுதி உண்டு. அப்ப சூரிய குருவோட தொடர்புல இருக்கிறார் அப்படின்னு பட்சத்துல இந்த செவ்வாய் மகாதசை யோகம் செய்யும். இந்த செவ்வாய் தசை யோகம் செய்யும். அப்ப மேஷ லக்னக்காரர் எந்த ராசியில வேணாலும் கவனிச்சிருக்கணும். பிறக்கும் பொழுது மிருகசிரிடம் சித்திரை அவிட்டமா பிறந்தா கூட ஃபர்ஸ்ட் தசையா வரும். அல்லது சந்திரனோட ரோகிணி அஸ்தம் திருவோணம்னா 2வது தசையா வரும். சூரியனுடைய கார்த்திகை நட்சத்திரம் உத்திராடனா 3வது தசையா வரும். எந்த தசையா வந்தாலும் செவ்வாய் மகாதசை யோகம் செய்யணும்னா இந்த சூரிய குரு தொடர்புல இருக்கும்பொழுது நல்ல பலனை கொடுக்கும், நல்ல பலனை கொடுக்கும்ன்றத உறுதிப்படுத்தும். இது மேஷ லக்னத்திற்கு, அதாவது செவ்வாய் மகாதசை யோகம் பண்ணு சூட்சமம். இப்ப சுக்கிர மகாதசை யோகம் பண்ணணும். இப்ப சுக்கிர தசை எடுத்துக்கிறோம். சுக்கிர தசை இது யோகம் பண்ணணும். மேஷ லக்னக்காரருக்கு சுக்கிர தசை யோகம் பண்ணணும். 2ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் ஆதிபத்தியம் பெற. இந்த 2-7 ஆதிபத்தியம் பெறவர் என்ன பண்ணணும்? இந்த 2-7க்கு அதிபதின்றது மாரக ஆதிபத்தியத்தை சரலக்னத்திற்கு ஏற்படுத்தும். அந்த அமைகள் அப்ப சுக்கிரன் யோகம் பண்ணணும். சுக்கிர தசை நல்லா இருக்கணும்னா தனித்து இருக்கலாமா? தனித்து வலுப்பெறக்கூடாது. இந்த ஜாதகத்துல தனித்து வலுப்படுறது அவயோகம். சூரியனுடைய தொடர்பு, செவ்வாயோட தொடர்பு, குருவோட தொடர்பு. இந்த தொடர்புல இருக்குன்னா சுக்கிர தசை நல்லதை பண்ணும், நல்லதை பண்ணும். மாரகாதிபத்திய கிரகம் எனவே இந்த சூரிய செவ்வாய் குரு தொடர்புல இருந்தா நன்மையை கொடுக்கும், நல்ல பலன் உண்டு. இது சுக்கிர தசை. அதே மேஷ லக்னக்காரருக்கு புதன் தசை நல்லதை பண்ணும். புதன் தசை நல்லதை பண்ணும். புதன் தசை நல்லதை பண்ணணும். புதன் என்ன பண்றாரு? 3ஆம் ஆதிபத்தியத்தை எடுத்துக்கிறார், 6ஆம் ஆதிபத்தியத்தை எடுத்துக்கிறார். இப்ப மேஷ லக்னக்காரருக்கு முழு அவயவ கிரகம் புதன். நிறைய பேர் புதன் தசைனா ரொம்ப மோசமான தசை, புதன் தசையினால் பெரும் சிரமம் என்றுதான் பொது பதவிகள்ல கேள்விப்படுவீங்க. இந்த ஜாதகருக்கே ஒரு சந்தேகம் வரும். ஆமா, 3ஆம் இடம் 6ஆம் இடம் 2 அவயோக பலன் தான் எடுத்திருக்கிறார். ஆனா இந்த புதனோடு சூரியன் வலுவா தொடர்பு கொள்றார், குரு வலுவா தொடர்பு கொள்றார், அல்லது சுக்கிரன் வலுவா தொடர்பு கொள்றார். நன்மை உண்டு. வலுவானா எப்படி? புதனை காட்டிலும் குருவும் சூரியனும் சுக்கிரனும் வலுவை பெறுவது, அல்லது புதனை சூரியன் அஸ்தங்கம் செய்வது மேஷ லக்னக்காருக்கு நல்ல பலனை செய்யும். 3ஆம் இடத்து 6ஆம் இடத்தின் ஆதிபத்தியம் நல்லதை செய்யும். அப்ப புதன் தசை இப்ப நல்லதுதான் செய்யும். எல்லாரும் புதன் தசையை நினைச்சு மேஷ லக்னக்காரர் பயந்துட்டு இருப்பாரு. புதன் தசை பெருமியோகத்தை செய்யும். அதே மேஷ லக்னக்காரருக்கு சந்திர தசை எப்படி இருக்கும்? சந்திர தசை எப்படி பண்ணும்? சந்திர தசை எப்பொழுது யோகம் பண்ணும்? சந்திர தசை எப்பொழுது யோக தசையா மாறும்? மேஷ லக்னக்காரருக்கு 4ஆம் இடம் என்பது எந்தவித அவயோகமும் இல்லை. சந்திரன் தனித்து வளர்க்கலாம். சந்திரன் நீசம் மட்டும் பெறக்கூடாது. நீசம் பெற்றுட்டு 8ஆம் இடத்துலன்னா சிரமம், பங்குதியில என்ன. இந்த சந்திரன் தனித்து இருந்தாலும் யோகம், தனித்து இருந்தாலும் நன்மை, தனித்தும் நன்மை. அல்லது இந்த சந்திரன் பௌர்ணமியில இருந்தாலும் சரி, அமாவாசையா இருந்தாலும் ஸ்தான பலத்தை பெற்று குரு சூரியன் செவ்வாய் தொடர்புல இருக்கிறது நல்ல பலன். சூரியன் குரு செவ்வாயோட தொடர்புல இருக்கிறது சந்திர தசையை நன்மை செய்ய வைக்கும்.